வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் இனது பேரருளே பொழுதெல்லாம் இனது பேரருளே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்திலகர் சேவகாரியும் திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை மேவ வராதே வினை எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்தது இன்னாரே அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இன்னாரே அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் கொண்டு சிறந்தது இன்னாரே அதை வந்தே கூறி மனதில் நிறுத்தி வந்தே மாதிரி என்று வாங்கிய வாசிக்கிறோம். கொஞ்சம் நல்ல விஷயத்துல கருத்தை ஏத்துக்குங்க, கொஞ்சம் மூளையில ஏத்துங்க. பெருமாள் கோவில்பட்டி கிராமத்துல இந்து பாரம்பரிய சங்கம் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களே, ஊரினுடைய ஐயார் கோவிலுடைய போராகி தங்கப்பாண்டி அவர்களே, எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் இருக்கக்கூடிய தீபன் முத்தையா அவர்களே, மேலும் நமக்கு இந்த மதத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்தை கூறி இந்த ஊருக்கு ஒரு புதிய விடியலை, புதிய ஒரு மாற்றத்திற்காக ஒரு வழிகாட்டியாக தனக்கு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய பிடபிள்யூ கான்ட்ராக்டர் திரு முத்துராம்ஜி அவர்களே, RSS பொறுப்பாளர் ரீஃபன் அவர்களே, தேவகுமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, அதுபோல இந்த ஊர் பகுதியுடைய பல நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கு தலைவர் பாலகிருஷ்ணஜி அவர்களே, மேலும் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பேச்சை, இந்த சிறப்பு ஒளிபரப்பை ஊர் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒரு இடங்கள்ல நம்ம பகுதிகளில் சிறப்பான முறையில பொங்கல் விழா கொண்டாட போகிறோம். இந்த நாட்டுல, இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக ஒன்று அப்படின்ற உணர்த்துவதற்காக பல்வேறு விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல பொங்கல் விழா ஒன்று. ஏனென்றால் நம்ம இந்து சனாதன தர்மத்துல, இந்த தர்மத்திலே மட்டும்தான் ஒருவன் கடவுள், ஒரு மத வழிபாட்டு நூல் இவருக்கு ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இந்த மதத்தில் இருக்க முடியும். இல்ல அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் முறையை, ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்து சனாதன தர்மம் மட்டுமே. சகோதரர்களே, சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்க தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பெரியவங்களுக்கு சின்ன பையங்களா சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா இந்த நாட்டை தன்னுடைய பாத கரங்களால் நடந்து திரிந்தவர். அவர் எல்லா கிராமங்களுக்கும் இந்த தேசம் முழுவதும் பயணம் செய்தவர். நம்முடைய தர்மத்தையும், நம்முடைய பண்பாடையும், நம்ம கலாச்சாரத்தை கற்றறிந்தவர். அப்படி ஒரு காலகட்டத்துல அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய மகிமை யாருக்கும் வெளியே வெளியுலகத்துக்கு தெரியல. சுவாமி விவேகானந்தர் அவருடைய வரலாறு எப்படி என்பது இன்றைக்கு ஓரளவுக்கு தெரிந்தால் கூட, அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய சேதுபதி மகாராஜா பாஸ்கர் சேதுபதி அவர்கள், அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உலக சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது சிகாகோல, அமெரிக்கா மாநகரத்தில் சிகாகோல சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதம் தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் அப்படின்றதற்காக அந்த சர்வசமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதுல தங்களை டிக்ளேர் செய்யணும், அதுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பாஸ்கர் செல்வி அவர்களுக்கு. நம்முடைய ராமநாதன் சமஸ்தானக்கூடிய அந்த பாஸ்கர் செல்விகள் அழைப்பு இருக்கு. அந்த பாஸ்கர் செல்வி முடிவு பண்றாரு, நம்ம இந்த மாநாட்டுக்கு போறத காட்டி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு துறவியர் இந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நாட்டுக்கு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சு
சாமி விவேகானந்தர் சந்திச்சு நீங்க இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி